CBRல சென்னை டு கோயம்புத்தூர் போறோம். லாக்டவுன்றனால ஐயோ ஏதோ ஆக்சிடென்ட் गाइस. ஹாய் गाइस, நான் சலாம் பாப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான vlogனு சொல்ல முடியாது, ரைடுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரைட் போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம CBRல சென்னை டு கோயம்புத்தூர் போகிறோம். நானும் ஹைதர் அப்பாஸ் ரெண்டு பேரும் தான் போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில். ஸோ அதுக்காக நான் போயிட்டுருக்கேன். அந்த வீடியோலாம் நெக்ஸ்ட்டு வரும், ஓகேவா? ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் ஒரு 5 o'clockலாம் கிளம்ப வண்டி இது கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு 4 hours லேட் ஆகிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 9:30 9:00 இது இல்லைடா. ஓகே, என்னடா மறுபடியும் இல்லை போயிடுச்சு, அதை போனடுறா. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 9:48 ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து பொங்கல் வேறு, இன்றைக்கி போகி. ஸோ நாளைக்கு வேறு பொங்கல் வேறு. ஒரு 2 days வந்து அங்கே ஈவெண்ட் நடக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆக்சர் ஹெல்மெட்டில். பட் என்னென்னா வந்து அதில் வந்து ஆக்சர் ஹெல்மெட் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து LS2ல வந்து ஃபிட் பண்ணிட்டு அந்த கோப்ரோவை ஃபிட் பண்ணிட்டு ஸோ நம்ம ரைடு போகலாம். நம்ம வேறு ஃபஸ்ட் டைம் வந்து என்னடா இது கோப்ரோவை வந்து ஹெல்மெட்டில் மாட்டியிருக்கோம். எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்னு தெரில. அடுத்து வாய்ஸ் வேறு செக் பண்ணோம் போட்டதுக்கப்புறம். நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை வாய்ஸ். அந்த ஹெல்மெட்டை தலையில் போட்டதுக்கப்புறமா ஐயோ தலைவலியே வந்து இது சரியான வெயிட்ரா. தூக்கி பார்த்தியா இல்லையா? எப்போ அவன் போட்டுட்ருக்கான்? அது வந்து ஆக்சுவலாக வந்து யோகேஷ் வருது. என்னடா எப்படா மாட்டுறது? அதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓ, அதில் நம்ம இப்படி கலட்டிட்டு மாட்டணுமா? சாரிடா. ஓகே, இப்போ வந்து ஆக்சர்லேருந்து LS2க்கு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரைடிங்கில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரில. நான் இன்னும் மைக் கூட செக் பண்ணல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது என்னென்னு. ஓகே, பார்ப்போம் வாங்க. ஸோ காய்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ எந்த ரோட்டில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆமாம் லைட்டாக இடிக்குது 2 ஹெல்மெட்டும். ஓகே, இப்போ எந்த ரோட்டில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் தாண்டி மரக்காணம் போய் அங்கேருந்து திண்டிவனம் போய் போகலாமா, இல்லை இதில் ரைட் எடுத்து நேராக போனோன்னா மதுராந்தகம் வரும். மதுராந்தகத்துலேருந்து நேராக உளுந்தூர்பேட்டை போயிட்டு உளுந்தூர்பேட்டை ரைட் எடுத்து கள்ளக்குறிச்சி தாண்டி சேலம் தாண்டி ஈரோடு ரோடு கோயம்புத்தூர். ஸோ இதுதான் ரூட். இப்படி தான் போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 5 o'clock கிளம்ப வேண்டியது. என்னென்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. சரி, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க கணேஷ் பைக்ஸு. ஸோ அதனால் வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஹைதர் வந்துட்டான். அவனுக்கு நான் ஒரு 5:30 கால் பண்ணிட்டேன். அவன் ஒரு 6:30 வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ 6:30 வந்து அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் எடிட் பண்ணி முடிக்கிற வரைக்கும். கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 8:40 ஆயிடுச்சு டைம். அதுக்கப்புறம் வந்து கல்பாக்கம் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. என்ன இந்த வண்டியில் வந்து என்ன 2 பேர் பேக் வச்சுருக்கோம். 2 பேக் வச்சுருக்கனால வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு பேக்கை வந்து நான் அது ஃப்ரண்ட்டில் வச்சிட்டேன், இங்கே வச்சுருக்கேன். ஒரு பேக்காக மாட்டியிருக்கான். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, சரி போகலாம். மைக் வேறு கேட்குதான்னு வேறு தெரியல, நான் என்ன செக் பண்ணவே இல்லை. ஸோ கிளியராக கேட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கிளியராக இருக்குன்ட்டு. வீடியோ கிளியராக இருக்கான்னு தெரில, கரெக்டாக வச்சுருக்குமான்னு தெரில. கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட் ரைடு. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ரைடு கிளம்பிட்டோம்.
ஆக்சுவலாக நிறையா நாங்கள்லாம் ரைட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நான் வீடியோ பண்ணதில்லை எதுவுமே. ஸோ இதுதான் நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு வீடியோ. நமக்கு பைக்கில் போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் காரில் போகிறத விட பைக்கில் தான் அதிகமாக போவோம் எங்கே போகிறாருந்தாலும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நானும் ஹைதர் மட்டும் இல்லை, ஃபஜ்ருல் வரான், அவனோட ஃப்ரெண்டு யோகேஷ் அவனும் வரான். அவன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் கிளம்பி நாளைக்கு மார்னிங் வராங்க அவங்க அங்கே கோயம்புத்தூருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கான். ஸோ அதனால் வந்து அவங்க முடிச்சுட்டு வருவாங்க. நைட்டு கிளம்பி மார்னிங் அங்கே வந்துடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா நான் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நான் ஒன் டே முன்னாடியே போனால் தான் நான் ரெஸ்ட் எடுக்க முடியும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து முன்னாடி கிளம்பிட்டேன். கேமரா வியூ கரெக்டாக இருக்குதா என்னன்னு தெரியல, கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, செம்மையாக இருக்குல்ல இதெல்லாம், வேறு லெவலில். செம்மையாக இருக்குல்ல. நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ லாங் போனாலுமே ஒன்றுமே தெரியாது. ஒரு 60 கிலோமீட்டர் வந்தோம், ஒன்றுமே தெரில, வந்த மாதிரியே தெரில நம்ம பைக்கில். ஸோ சிபிஆர் 250ல் லாங் போகிறதே தெரில, உட்காந்துட்டு வர்றதுன்னு தெரியல, வண்டியில் வர்றதும் தெரியல. ஸோ ஒரு 60 கிலோமீட்டர் 30 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம். அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியல. ரொம்ப ஸ்பீடெலாம் வரல, ஒரு 90, 100 அந்த மாதிரி தான் வந்தேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வரல, 100க்குள்ளே தான் வந்தேன். 80 to 100ல் தான் வந்தேன். பட் என்னென்னா ஒன்றுமே தெரியல நம்ம வண்டியில். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் வந்து லாங் வரேன், சிபிஆர் 250ல். இதுக்கு முன்னாடி R15 ஃபர்ஸ்ட்டு வெர்ஷன் வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ தான் சேல் பண்ணிவிட்டு சிபிஆர் 250 இப்போ தான் எடுத்தேன். ஸோ அதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரைவ் போகிறேன். நம்ம R15 ஃபஸ்ட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாங் அடித்து நொறுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயரில் வந்து ஒரு 45,000 ஓட்டிட்டேன். ஆமாம், பெங்களூரு, ஓகே, பெங்களூர் தான் அதிகமாக போயிருக்கோம் நம்ம R15ல். பெங்களூர் போயிருக்கேன், நந்தி ஹில்ஸ் போவேன் அடிக்கடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வேலூர் போவேன், காஞ்சிபுரம் போவேன். வேலூர் காஞ்சிபுரம்லாம் அடிக்கடி போயிடுவேன். நம்ம R15லேயும் வந்து அந்தளவுக்கு லாங் போகிறதுலாம் ஒன்றுமே பெயின்லாம் எதுவுமே இருக்காது, பேக் பெயின் எதுவுமே இருக்காது. அதுவும் நல்லா தான் இருக்கும். சீக்கிரம் போனால் தான் ஈவினிங் போயிட்டு ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இன்னும் ரூம்லாம் பார்க்கவே இல்லை, அங்கே போனால் தான் தெரியும் என்னென்னு. ஸோ நாளைக்கு பொங்கல் வேறு இல்லை, அதனால் வந்து எப்படி என்னென்னு தெரியல. அங்கெல்லாம் வந்து லாக்டவுன், நைட் லாக்டவுன்றதுனால ஐயோ ஒரு பேட் இப்படி போகுது பாருங்கள், என்ன பரவாயில்லையே தெரியல, சூப்பராக இருக்கும் நான் பார்க்குறதுக்கு. ஸோ ரூம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நிலமையில இருக்குன்ட்டு. நைட் லாக்டவுனில், ஸோ அங்கே எப்படின்னு தெரியல. ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஹோண்டா சிட்டி போது பாருங்கள், லேட்டஸ்ட் மாடலு, சூப்பராக இருக்கும். இப்போது வேறு லெவலில் இருக்குது, நல்லா லக்ஸரி கார் மாதிரியே இருக்கும். நார்மலாகவே ஹோண்டா சிட்டி சொல்லவே வேணாம். ஸோ இப்போது வேறு செமையாக விட்டுருக்கான். அதேமாதிரி சிவிக்குன்னு பார்த்தீங்கன்னா செமையாக விட்டுருக்கான். சிவிக் லக்ஸரி கார் தான் கிட்டத்தட்ட. அது ஆட்டோமேட்டிக், மேனுவல் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 22 lakhsன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சு அதான் நினைக்கிறேன். மைக் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல. நான் வேறு இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்துட்டேன். பின்னாடி உள்ளவன் வேறு சாப்பிடவே மாட்டான், ஒரே டீயாக குடிப்பான். நாங்கள் சும்மாவே டீயாக தான் குடிச்சிட்ருப்போம். ஸோ நான் ஒரு 300 கிலோமீட்டர் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்ரு, 30 கிலோமீட்டர் டு 50 கிலோமீட்டர்லேயே ஒரு டீயாக குடிச்சிட்ருப்போம். அது எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு. அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம், ஆனால் சாப்பிட்டோன்னா வெயிட்டாக சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலும் 10 நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடுவோம் நாங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மைலேஜ் தான் கம்மி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 தான் வருது. அது மட்டும் இல்லை, பாரத்தில் ஸ்பீட் போட்டேன், எக்ஸ்ட்ரீம் போட்டேன். இதில் இந்தியன் ஆயிலில் எக்ஸ்ட்ரீம் போட்டேன். இந்தியன் ஆயிலில் எக்ஸ்ட்ரீம் போட்டு மைலேஜ் செக் பண்ணப்போ 29 வந்துச்சு. பட் பாரத்தில் ஸ்பீடு போடுறேன், பாரத்தில் ஸ்பீடு போட்டால் 20 தான் வந்துச்சு. நான் ஷாக் ஆகிட்டேன். நான் வந்து ரொம்ப வருஷமாகவே பாரத் தான் யூஸ் பண்ணுறேன். பாரத் பெட்ரோல் பங்க் தான் நல்லா இருக்குன்ட்டு
அதை தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பாரத் நல்லாயிருக்கும், வண்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாரத்லேயே யூஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி அந்த பாரத் பெட்ரோல் பங்கில் ஸ்பீட் ஃபில் பண்ணிட்டு 20 தான் வந்தாலும் நானே ஸ்டார்ட் ஆகிட்டேன். என்னடா அது 20 தான் வருது, ஏன்னா 9 கிலோமீட்டர் அடிக்கும். அதுக்காக 29 கிலோமீட்டர் வந்துச்சு இந்தியன் ஆயிலில் எக்ஸ்ட்ரீம் போடும்போது, அதாவது ஸ்பீடு தான் அதுவும். ஸோ அது போடும்போது வந்து 29 கிலோமீட்டர் அந்த வண்டி பாரத்தில் ஸ்பீடு போடும்போது வெறும் 20 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. நான் பெட்ரோல் வண்டி வாங்கி பெட்ரோல் செக் பண்ணணும், மைலேஜ் செக் பண்ணணுன்றதுக்காகவே வந்து நான் வந்து பாரத்துலேயும் இந்தியன் ஆயிலையும் வந்து பெட்ரோல் போட்டு மைலேஜ் செக் பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா 20 தான் தந்ததும் அன்றைக்கி ஷாக் ஆகிட்டேன் நான். என்னன்னா இது பாரத் பெட்ரோல் பங்கில் இப்படி ஆயிடுச்சு ஐயோ அப்படின்ட்டு. சரி ஓகே, இது ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். இப்போ நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2-3 கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் வீடியோ பண்ணணும். போய்ட்டு நம்ம பாரத் பெட்ரோல் பங்கில் எந்தெந்த பெட்ரோலு எவ்வளோ வருது, அது எவ்வளோ ப்யூராக இருக்குது. பெட்ரோல் ப்யூராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மைலேஜெல்லாம் சூப்பராக வரும் வண்டி. ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியன் ஆயிலு, பாரத்து அண்டு ஷெல் இந்த 3 பெட்ரோல் பங்க்லேயும் முடிஞ்சால் ஹெச்பியில் கூட ட்ரை பண்ணிடுவோம். 4 பங்க்லேயும் ஒரு பெட்ரோல் 4 பங்க்லேயும் ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு பெட்ரோல் ஊற்றி செக் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாண்டி இல்லை, விழுப்புரம் கிட்ட, விழுப்புரம் 8 கிலோமீட்டர், திண்டிவனம் தாண்டி விழுப்புரம் கிட்டே இருக்கும். ஸோ சரியான டிராஃபிக், ஏன்னா நாளைக்கு எல்லாம் பொங்கலுக்கு ஊருக்கு போய்ட்டுருக்காங்க. ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது எல்லாருமே. ஏதோ ஆக்சிடென்ட் போல், வண்டியே கவுந்து கிடக்கு. ஆமாம், டிராக்டரு கவுந்துரு, கரும்பு டிராக்டரு. ஏதோ ஆக்சிடென்ட் காய்ஸ். ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறேன், வெயிட்டுக்கு சாஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. ஸோ ஏதோ வெயிட்டுக்கு வந்து வண்டி சாஞ்சிருக்கு போல். எல்லாம் இதிலே யூட்டர்ன் பண்ணி போகிறாங்க அப்புறம். வழியே இல்லை, எப்படி யூட்டர்ன் பண்ணி எங்கே போக போகிறாங்கன்னு தெரில. எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க போல். நல்ல யாருக்கும் எதுவும் ஆகலை. டிராக்டரு அதாவது வெயிட்டு ஓவராக இருக்கிறதுனால அப்படியே அப்செட் ஆகிருக்கும். பின்னாடி வெயிட்டு ஓவராக இருந்திருக்குண்டா கரும்புலோடு, அது பின்னாடி மட்டும் அப்படியே கவுந்துருக்கு. ஃப்ரண்ட்டில் நிற்கிது, பேக் மட்டும் கவுந்துருக்கு. வெயிட் அதுக்கு தான். வண்டிக்கெலாம் ஒரு லிமிட் இருக்குது. லாரி, டாடா ஏசி, அப்புறம் இந்த அதோ போது பாருங்கள் டேங்கர் லாரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் வெயிட் இருக்குது. ஸோ இந்த வெயிட் வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அதுதான் ரூல்ஸே, கவர்மெண்ட் ரூல்ஸே தான். ஸோ இவ்வளோன்னா இவ்வளோ தான், இத்தனை டன்னா இத்தனை டன் தான், 10 டன்னா 10 டன் தான், 15 டன், லாரிலாம் 10 டன்னோ 15 டன்னோ. ஸோ அது அவ்வளோதான் எடுத்துகிட்டு போக முடியும். அது மாதிரி நிறைய லிமிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்காக தான் அந்த லிமிட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஓவர் வெயிட் இருக்கிறப்போ இந்த மாதிரி அப்செட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகிறது காரணமே இது தான், வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் சாகுறோம், எதனால் சாகுறோம், எப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தெரியாமலே நிறைய பேர் இந்த மாதிரி ஆகிருக்காங்க. ஸோ அதனால் வாழ்கிற லைஃப் எவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாலியாக இருந்துப்போம், அவ்வளோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக வந்தாச்சு ரூமுக்கு. டைம் என்னடா இப்போது? கரெக்டாக 9:52 ஆச்சு. இப்போ தான் லன்ச் வாங்கிட்டு வந்தோம். ஆமாம் லஞ்சு நாங்கள் சாப்பிடவே இல்லை, லஞ்சு சாப்பிடவே இல்லை. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி அந்த கணேஷ் பிக்ஸ் வீடியோவில் நிறைய பிஸியாகவே இருந்தேன். ஸோ அப்லோட் பண்ணுறது, ஆமாம் ஈவினிங்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுலேயும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். வந்ததே வந்து ரொம்ப லேட்டு தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கும், வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப முடியல. ஃபேஸ்லாம் பாருங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு.
வஜ்ரோலும் யோகேஷும் வந்துட்டுருக்கானுங்க. மார்னிங் வந்துடுவானுங்க, எனக்கு தெரிஞ்சு மார்னிங் ஒரு 5 o'clock வந்துடுவானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.